ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வணக்கம். இதில் பார்த்தீங்கன்னா 75th இண்டிபெண்டன்ஸில் அகம் காயினில் 2024 மும்பை மின்ட்டு. ஆக்சுவலாக ஏற்கனவே நான் போன வீடியோவில் போட்டிருந்தேன், ஒரு கஸ்டமருக்காக வாங்கி கொடுத்தேன்னு. அதுபோக நானுமே ஒரு பாக்கெட் வாங்கியிருந்தேன், அது வந்து சோல்டு ஆகிடுச்சு. இப்போ திரும்ப ஒரு பாக்கெட் போட்டிருக்கேன் ஃப்ரெண்ட்ஸ். இப்போ என்கிட்ட இந்த பாக்கெட் இருக்குது, வேணுங்கிறவங்க கால் பண்ணி புக் பண்ணிக்கலாம். ஒரு பாக்கெட்டாக வாங்கிட்டிங்கன்னா உங்களுக்கு நல்லது. அப்படி இல்லையா, பிரித்து வாங்கும்போது ஃப்ரெண்ட்ஸுங்களோட சேர்ந்து வாங்கிட்டிங்கன்னா ஒரே ஷிப்பிங்காக போயிடும். சரிங்களா? ஏன்னா எனக்கு அப்படியே ஒரே ஷிப்பிங்காக போயிடுச்சுன்னா உங்களுக்கும் நல்லது. சரிங்களா? இது வந்து அன்லிஸ்டட் காயின். நான் ஏற்கனவே போன வீடியோவில் போட்டிருக்கேன், பாருங்கள். ஆக்சுவலாக ஒரு பாக்கெட்டில் பார்த்தீங்கன்னா 25 காயின் இருக்கும். சரிங்களா? இது வந்து அன்லிஸ்டட் காயின். உங்களுக்கு புக்லையுமே இதனோட டீட்டெயில்ஸ் எதுவுமே இருக்காது. அதே மாதிரி நீங்கள் நெட்டில் சர்ச் பண்ணிங்கனாலும் இருக்காது. இது ஒரு அன்லிஸ்டட் காயின். சரிங்களா? ஸோ இந்த மாதிரி காயின்லாம் வந்து வாங்கி வச்சுக்கலாம் ஃப்ரெண்ட்ஸ். ஆக்சுவலாக எனக்கு நிறைய பேர் கால் பண்ணி கேட்கும் போது 10 காயின் கொடுங்க மேடம் அப்படின்னு கேட்குறீங்க. எனக்கு 10 காயின் கொடுக்குற பிரச்சனை இல்லை, அது ஒரு ஷிப்பிங்காக இருக்கும் இல்லையா. இப்போ ஒரே பாக்கெட் நான் இது பண்ணிட்டேன்னு வச்சுக்கோங்களேன், அப்படியே வந்துட்டு ஒரே ஷிப்பிங்காக முடிஞ்சிடும். அதுக்காக தான் நான் இது பண்ணேன். இப்போ நீங்கள் 2-3 பேர் சேர்ந்து வாங்குறீங்கன்னா ஒரே ஷிப்பிங்காக முடிஞ்சிடும் இல்லையா. ஸோ வேணுங்கிறவங்க பார்த்துக்கோங்க. உங்களுக்கு வந்து இல்லை 10 காயின் தான் வேணும் அப்படின்னாலும் 2 பேர் சேர்ந்து கூட நீங்கள் வாங்கிக்கோங்க. பேக்கெட்டை கூட நான் பிரித்து இது பண்ணுறேன், பட் ஒரே ஷிப்பிங்காக பார்த்துக்கோங்க. அது மட்டும் நீங்கள் கொஞ்சம் பண்ணிக்கோங்க. சரிங்களா? ஏன்னா 5 காயின் மட்டும் எனக்கு நான் வச்சுக்கிற மாதிரி நான் பார்த்துக்கிறேன். ஓகேங்களா? ஏன்னா இதெல்லாம் வந்து எப்படி சொல்கிறது, பொதுவாகவே அன்லிஸ்டட் காயினுக்குன்னு ஒரு இது இருக்குது. இந்த வருஷம் இது வந்து அன்லிஸ்டடாக இருக்குது. நெக்ஸ்ட் இயர் எப்படி இருக்கும்னு நமக்கு தெரியாது. பொதுவாகவே பார்த்தீங்கன்னா 2024-25 வரைக்கும் வந்து இந்த அகம் காயின் தான் அடிச்சிட்ருக்காங்க இன்ன வரைக்கும். அதுக்கு முன்னாடி இந்த ரெயின்ட்ராப் காயின் தான் 2022 முடிஞ்சு போச்சு. 22. ஸோ இப்போ தொடர்ந்து அடிச்சிட்டு இருக்கிறது வந்து இந்த காயின் தான். இதுவுமே எப்போ ஸ்டாப் பண்ணுவாங்கன்னு தெரியாது. இப்போ 2025 ஆல்மோஸ்ட் 6 மாதம் முடிஞ்சிருச்சு இல்லையா. எப்போ வந்து ஸ்டாப் பண்ணுவாங்கன்னு தெரியாது. இந்த மாதிரி சில காயின்ஸ்லாம் நீங்கள் வாங்கி வச்சுக்கலாம். ஒருவேளை நெக்ஸ்ட் இயர் புக்கில் எப்படி வருதுன்னு தெரியாது, பட் இந்த வருஷம் இது வந்து அன்லிஸ்டட். சரிங்களா? இது மாதிரி வந்து ஒரு சில காயின்ஸ் அன்லிஸ்டட் இருக்குது. சரிங்களா? இதில் இல்லை, பட் 5 rupeesல ரெயின்ட்ராப் காயினில் இருக்குது. சாரி, ரெயின்ட்ராப்பில் ஃப்ளாரல் டிசைன். சரிங்களா? 2019 இருக்குது. இந்த மாதிரி சில அன்லிஸ்டட் காயின்லாம் வந்து நீங்கள் வந்து தாராளமாக வாங்கி வச்சுக்கலாம் ஃப்ரெண்ட்ஸ். ஒரு பாக்கெட்டில் 25 காயின் இருக்கும். ஒருவேளை உங்களுக்கு வந்து பாக்கெட்டாக வேணும்னாலும் வாங்கி கொடுக்கலாம். 5 பாக்கெட்டோ இல்லை 10 பாக்கெட்டோ நீங்கள் உங்களுக்கு எப்படி தோணுதோ நீங்கள் வந்து வாங்கிக்கலாம். பட் பாக்கெட்டை பிரிக்கிறது கொஞ்சம் கஷ்டம்தான். இல்லை எங்களுக்கு 20 காயின் போதும் மேடம் அப்படின்னிங்கன்னா ஒரே ஷிப்பிங்கை நான் போட்டு அந்த 5 காயின்ஸை மட்டும் நான் எடுத்து வச்சுப்பேன். சரிங்களா? எனக்கு தேவை ஒரே ஷிப்பிங்கு. ஒரு ஷிப்பிங்காக பண்ணுறதுக்கு ஒரே ஷிப்பிங்காக போகணும், அவ்வளோதான். சரிங்களா? ஸோ காயின் வந்து பாக்கெட் பிரிக்காத காயின். நான் பாக்கெட்டு பிரிக்க வேணான்னு தான் பாக்கெட்டோடையே காமிச்சிட்ருக்கேன். சரிங்களா? காயின் எல்லாமே புது காயின். இது வந்து இப்போ கவர்மெண்ட்டில் என்னென்னா இந்த மாதிரி 25 இல்லைன்னா 30 காயின் இந்த மாதிரி தான் பேக் பண்ணி வருது. சரிங்களா? ஸோ வேணுங்கிறவங்க கால் பண்ணி புக் பண்ணிக்கோங்க ஃப்ரெண்ட்ஸ். என்னோடய நம்பர் நான் டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன், நீங்கள் வந்து கால் பண்ணி புக் பண்ணிக்கோங்க. தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ், தொடர்ந்து சப்போர்ட் பண்ணுங்கள். தேங்க்யூ.